Hello everyone, welcome to Sankara NEET JEE Physics. இன்னைக்கு projectile motionல ஒரு problem எப்படி solve பண்றதுன்னு பார்ப்போம். From the top of a 11 meter high building, a object is projected with speed of 10 meter per second at an angle of 37 degree. Find speed just before striking the ground. Situation இதுதான். Velocity எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிரவுண்டில் விழறதுக்கு முன்னாடி அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஆங்கிள் தீட்டா இருக்கிறதுனால இது ரெண்டு காம்போனண்டா பிரிக்கணும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க போறது இல்லை, அதனால அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிக்கல்ல தேர் இஸ் எ சேஞ்ச், அதனால அதெல்லாம் சால்வ் பண்ணி ஸோ ஃபைனலி வி கெட் ஆன்சர் 17.76 மீட்டர் பர் செகண்ட்னு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இதை எனர்ஜி வச்சு எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்ங்கிறத பார்க்க போறோம். அந்த ஆப்ஜெக்டோட மாசை எம்னு வச்சுப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும் mgh, கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியும் ½ mv². அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி இனிஷியல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் பிளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் பிளஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனல். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். மாசை எம்னு வச்சுக்கிறோம். ஜி வந்து 9.8, ஹைட் வந்து 11 பிளஸ் ½ எம் தான். வி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட், இங்க 10 ஸ்கொயர். டோட்டல் ஃபைனல்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜியில வந்து விழுந்த உடனே அது பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே எதுவும் கிடையாது, அது ஜீரோன்னு வச்சுக்கிறோம். அந்த வி ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் இருக்கக்கூடிய வி ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். ஸோ இதை சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியா 17.76ன்னு போட்டுடலாம். இதுல பாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2-3 ஸ்டெப்பு போட்டிருக்கேனே ஒழிய ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுல வந்து நார்மல் மெத்தட்ல போடணும்னா it takes more than 4 minutes. இதுல less than a minute solve பண்ணிடலாம். Thank you.